வானம் பார்க்கும்போது, வெள்ள சுவர் பார்க்கும்போது, வெளிச்சத்துல பார்வையில் சிறு புழுக்கள் நெளிவது போலவும் கருப்பு புள்ளிகள் போலவும் தெரியுதா? அது என்னன்னு தெரியாமல்லா கண்ணுக்குள்ளே ஏதோ புழு புகுந்துருச்சோன்னு பயந்து கண்ணை கழுவிருக்கீங்களா? இன்னைக்கு அதுக்கான காரணத்தை தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். என்ன கண்ணுங்களா, நல்லா இருக்கீங்களா? நான் உங்க அம்புஜம் பாட்டி. நம்ம கண்கள் முன் புழு நெளிவது போல தெரிவத தமிழ்ல கண் மிதவைகள்னு, ஆங்கிலத்துல ஐ ஃப்ளோட்டர்ஸ்னு சொல்லுவாங்கன்னு. இது பொதுவா கண்கள் நகரும் போது நகரும். அத நேரடியா பார்க்க முயற்சி பண்ணா மறைஞ்சு போயிடும். இது ஏன் ஏற்படுதுன்னா, நம்ம கண்களுக்குள்ள விட்ரியஸ்னு ஒரு ஜெல்லி மாதிரி அமைப்பு இருக்கு. வயசு ஆக ஆகக்கு அந்த ஜெல்லி ரெட்டினாவில இருந்து கொஞ்சம் பிரிய ஆரம்பிக்கும். இதத்தான் போஸ்டீரியர் விட்ரியஸ் டிட்டாச்மெண்ட்னு சொல்வாங்க. அந்த ஜெல்லி பகுதி கொஞ்சம் தண்ணியா மாறும்போது அதுக்குள்ள இருக்கிற நுண் இழைகள் கொஞ்சம் தடிமனா ஆகும். அந்த நுண் இழைகளோட நிழல் தான் நம்ம விழித்திரை மேல விழுந்து கண் மிதவைகள் மாதிரி தெரியும். இது பொதுவா வயது மாற்றத்தினால வரும். அதிக பவர் கண்ணாடி போட்டவங்களுக்கு வரும். கணினி, மொபைல் அதிகமா பயன்படுத்துறவங்களுக்கும் கொஞ்சம் அதிகமா தெரியலாம். பல பேருக்கு இது சாதாரணம் தான். கொஞ்ச நாள் கழிச்சா மூளையே அதை கவனிக்காம பழகிடும். ஆனா திடீர்னு ரொம்ப அதிகமா கருப்பு புள்ளிகள் தெரிஞ்சா, மின்னல் அடிச்ச மாதிரி பிளாஷ் தெரிஞ்சா, பார்வை மறைக்கிற அளவுக்கு மிதவைகள் வந்தா, அது ரெட்டினா கிழிவு, ரெட்டினா பிரிவு அல்லது கண் உள்ள இரத்த கசிவு மாதிரி பிரச்சனைகளோட அறிகுறி இருக்கலாம். அதனால உடனே நல்ல கண் மருத்துவரை பாருங்க கண்ணுங்களா. இப்போ இதுக்காக லேசர் மற்றும் வைட்ரெக்டமி மாதிரி சிகிச்சைகளும் வந்துடுச்சு. அதனால பயப்பட வேண்டாம், ஆனா அலட்சியப்படுத்தவும் வேண்டாம். என்ன கண்ணுங்களா, நான் சொல்றது பிடிச்சிருந்தா லைக், ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.